ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் விஷ் கேரோட ஹேர் க்ரோத் சீரம் கான்சன்ட்ரேட் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து ஹேர் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே வந்து ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கும் அண்ட் ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த சீரம் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். சிலருக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவே வந்து ஹேர் வளர்ந்துடும். பிகாஸ் அவங்க எடுத்துக்கிற இன்டேக்கு அதெல்லாமே கூட அவங்களோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து நிறையா விஷயமா இருக்கும். நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸு, நிறைய ஜங்க் சாப்பிட்றவங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது இன்டீரியராகவும் நம்ம கொடுக்குற ஃபுட்லேயுமே வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு ஹேருக்கு மேலேயுமே நம்ம சீரம் அந்த மாதிரி போடும்போது ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உங்கள் ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் சரி பண்ணி ஹேருக்கு தேவையான நியூட்ரிஷனை வந்து வெளியிருந்து கொடுத்து உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் ஃபேக்டர்ஸோ இல்லை உங்கள் ஹெல்த் கண்டிஷன்ஸோ எதனால் வேணாலுமே உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து இருக்கலாம், ஹேர் தின்னிங் இருக்கலாம். ஸோ வந்து அதை சரி பண்ணுறதுக்கு வந்து இந்த ஒரு சீரம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது, இல்லை பால்னஸ் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 5 டேஸ்லேயே வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிறத பார்க்க முடியும். தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் டென்சிட்டிலே ஆகட்டும், உங்கள் ஹேர் திக்னஸ்லேயே ஆகட்டும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ml 699 வருது. ஆன்லைனில் வந்து 640 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கிடலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு எல்லா வெப்சைட்லேயுமே இவங்களோட ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர், கெஃபின், பிளான்ட் கெரட்டின், அதுக்கப்புறம் ரெட் அண்ட்ஸ்லேயே அனாகைன் அண்ட் பயாசெஃபில் அண்ட் பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் தான் வந்து இதில் வந்து இருக்குது. இதுதான் வந்து இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. இது வந்து உங்கள் ஹேரில் வந்து நீங்கள் ஜென்டிலாக வந்து ஒரு 4 ட்ராப் ஜஸ்ட் வாட்டர் மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் அப்ளை பண்ணி ஜஸ்ட் மசாஜ் பண்ணுங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு 3 months அப்படி யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேரில் வந்து ரிமார்க்கபிள் சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் 5 times யூஸ் பண்ணும்போதே நல்ல ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து ஹேர் ஃபாலில் வந்து பார்க்க முடியும். கம்மியாகும் கண்டிப்பாக. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். அடிக்கடி வெளியே போகிறாங்க, பொல்யூஷனில் போகிறவங்களுக்கு ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்களுக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறையா வந்து ஹேர் ஸ்மூத்னிங், ஹீட் இது யூஸ் பண்ணுறவங்க, கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஹேருக்கு எடுக்கிறவங்க, ஹேர் கலரிங் பண்ணுறவங்க அவங்களுக்கு எல்லாமே கூட வந்து ஹேர் ஃபால் இஷ்யூஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்பவே எஃபெக்டிவாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ நமக்கு வந்து நம்ம எந்த ஒரு ஸ்மூத்னிங் பண்ணுறோம் இல்லை ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ஒரு சில டைமில் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் க்ரோத்தை பூஸ்ட் பண்ணும், ஹேர் க்ரோத் சைக்கிளே வந்து இம்ப்ரூவ் பண்ணும், டேமேஜ் ஹேரை வந்து சரி பண்ணும். அண்ட் ஓவராலாக இதெல்லாம் நடக்கும்போது ஹேர் டென்சிட்டி ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இது வந்து யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 daysலேயே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் இருக்குன்னு 90% ஆஃப் தி பீப்புள் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இது கூடயே நீங்கள் ஃபுட்டும் நல்லா எடுக்கிறீங்க, இப்போது கீரை அந்த மாதிரி எல்லாம் நிறைய எடுக்கிறீங்க, அண்ட் அயர்ன் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய எடுக்கிறீங்கும்போது உங்கள் ஹேர் க்ரோத் ரொம்பவே மேசிவாக இருக்கும். அண்ட் இந்த பால்னஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம், ஜெனட்டிக்கல் பால்னஸ் ப்ராப்ளம்லாம் நிறைய பேத்துக்கு வரும். ஸோ அதுக்கு வந்து இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இப்போ இனிஷியல் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். இதுவே ரொம்ப டீப் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் அந்த பால்னஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் வளருமான்னா கண்டிப்பாக அப்படி வளராது. பிகாஸ் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டிமுலேஷனே வந்து இருக்காது. ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் வந்து அதை வந்து சரி பண்ண முடியும். பட் ஸ்டிமுலேஷன் இருக்கிறதுல ஹேர் ஃபால் வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாகிட்டு இருக்கு, உங்களோட ஹேரோட இது வந்து உங்களுக்கு திக்னஸ் வந்து இல்லைன்னா அதுக்கெல்லாம் வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஜஸ்ட் வாட்டரி கன்சிஸ்டன்சியில் தான் வந்து இருக்கும். ஸோ உங்கள் ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதே தெரியாது. இன்கேஸ் இதை நீங்கள் போட்டுட்டு வெளியே போகிறீங்கன்னா கூட போட்டு கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் வெளியே போகணுமா அந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் இல்லவே கிடையாது. ஜஸ்ட் வாட்டர் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வெளியே ஆஸ் யூஷுவல் கூட நீங்கள் போகலாம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வீக்லி 3 times அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் தான் ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். அண்ட் பேக்கேஜிங் ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து அழகாக வந்து அந்த ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகாமல் வந்து உங்கள் ஹேரில் வந்து விடுற மாதிரி ஒரு ஸ்ப்ரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லா ஹேர் டைப்புமே யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.